அவசரத்துல இதை போட்டு கிழின்னு கிழிக்கிறேன். பாளையங்கோட்டையில் பிறந்து கனடாவில் பணியாற்ற ஆசைப்பட்டு பெங்களூரில் நர்ஸாக பணியாற்றும் மாலினி என்னும் 22 வயது பெண்ணின் காதல் தோல்வி, பழிவாங்குதல் என 3 கோணங்களில் பயணிக்கும் கதைதான் ஸ்ரீபிரியாவின் மாலினி 22 பாளையங்கோட்டை. பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கும் முக்கியமான படம் இது. சீரழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பெண் பொங்கி எழுந்தால் என்ன ஆகும் என்பதை இந்த படம் அழுத்தமாக சொல்கிறது. தமிழில் இது ஒரு துணிச்சலான முயற்சி என்பதை யாரும் மறக்க முடியாது. சிறப்பான ஒரு படம். ஸ்ரீபிரியாவுக்கு வாழ்த்து. சரியான சந்தர்ப்பவாதி. நேத்து தியேட்டர்லன்னு சொன்னீங்க. டைரக்டர் ஸ்ரீபிரியா என்னோட நல்ல ஃப்ரெண்ட். அங்கிள், இதுல யார் தண்ணி நிரப்புவாங்க? அப்பா கடவுளே, தேங்காயில தண்ணி நிரப்புறதை விட்டுட்டு டேம்ல தண்ணி நிரச்சி வச்சா கரண்ட் கட்டாவது இல்லாம இருக்கும். கஞ்சா ஸ்மெல் அடிக்குதுல்ல, கொஞ்ச நாளாவே வந்துட்டு இருக்கு. சித்ராவா இருக்குமோ? நியூ ஜெனரேஷன்மா, யாரையும் நம்ப முடியாது. விளையாடாதீங்க, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க எழுந்து. என்னமோ டவுட்டாவே இருக்கு. இங்க இன்னும் நல்லா ஸ்மெல் அடிக்குதுல்ல. ஏய், இங்க எங்க கஞ்சா இருக்க போகுது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க விளையாடுற நல்ல சரக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி ஃபாரினுக்கு போயிடுது. இங்க இருக்கிறதெல்லாம் வெறும் சத்த யூஸ்லெஸ் ஸ்ட்ரா. ஏய், இங்க ஒரு பீடி துண்டு கூட இல்ல. எனக்கு அந்த ஸ்மெல் நல்லா அடிக்குது. அந்த பக்கம் போய் பாருங்க. அங்க யாரும் இல்ல. உண்மையை சொல்லு, நீ எப்பவாவது கஞ்சா பிடிச்சிருக்கிய? என்ன? இல்லன்னா கஞ்சாவை பிடிக்காத நீ இது கஞ்சா ஸ்மெல் தான் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? என் அண்ணனுக்கு கஞ்சானா அப்படி ஒரு பைத்தியம். நானும் எங்க அப்பாவும் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஓ, என் மச்சா கஞ்சால ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அது நான் மறந்தே போயிட்டேன். சார் இப்ப எங்க இருக்காரு? ஹரித்வாரா, நேபாளா? அவன் எங்கேயோ இருக்கான், விடுங்க. இங்க யாரோ கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த சாந்தி அக்கா பையன் மேலதான் டவுட்டா இருக்கு. யார்? ஆர்யாவா? அவன் சின்ன பையன்மா, அதுவும் வாத்தியார் பையன். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. நீ வா, காலையில நான் அம்மா வர பார்க்க போனேன். ஏன் நான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? உனக்கு நான் ரஜினி ஸ்டைல்ல பதில் சொல்லட்டுமா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எப்படி? வாசுகி அக்காவோட சென்ட் ஸ்மெல்லு அவங்களுக்கே மணக்கிற உடம்புடா. உங்க அம்மாக்கு மகனையும் பேத்தியும் பார்த்தா போதும், மருமகளை தான் எப்பவும் ஆகாதே. நேத்து மருமகளா இருந்தவ இன்னைக்கு மாமியார், இன்னைக்கு மருமகளா இருக்கிறவ நாளைக்கு மாமியார். இதெல்லாம் தெரிஞ்சும் மாமியாரும் மருமகளும் முட்டிக்கிட்டு தான் இருக்குங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த டப்பால கேக் வச்சிருக்கேன், உங்க அம்மாவுக்காக செஞ்சது. சாப்பிடுவாங்கல்ல? அவங்கள எப்படியாவது சாப்பிட வச்சிட விடு. போயிட்டு வரேன். அக்கா, சேலை ஜாக்கெட் இருந்தா கொடுங்க, அயன் பண்ணி தரேன். கொடுக்குறேன். அக்கா, நானும் ஆரியாவும் சாயங்கால ட்ரெயின்ல கோவா போறோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. அங்க சூப்பர் சரக்கு கிடைக்கும். வரும்போது வேணா ஒரு பாட்டில் ஃபெனி வக்கீல் சார் வாங்கிட்டு வருவா. போடா லூசு, உன் அக்காவுக்கு வேணா 1க்கு 2 பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து கொடு. ஃபெனியா? ஃபெனி. இவன் இந்த ஃப்ளாட்ல இருக்கிற கவிதாவோட தம்பி சுதீஷ், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். அன்னைக்குதான் என்ன அவங்க
என்னடா போஸ் இது? கிரீடத்தை காயிட்டு சாந்தி காட்ட சொல்றேன். அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. என்ன கூட கூப்பிட்டாங்கக்கா. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். என் தேவி இங்க இருக்கும்போது நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அக்கா வாசிங்கன்னா என்ன அர்த்தம்? பாம்பு தானே? நாகதேவதை. அதான் அக்கா இவ்வளவு அழகா இருக்கீங்க. த ரியல் சர்பென்ட் குயின். பொருத்தமா தான் இருக்கு. அக்கா என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? பேட்ரா தானே? கிளியோ பேட்ரா? முதல்ல வழிவிடு. என்னக்கா அவசரம்? சொல்லி போடாங்கல்ல. அம்மா வரட்டும். ஹேய், பண்ற அவங்க எங்க பூர்த்தி அம்மான்னு யார் சொன்னாங்க? அவங்க எங்க அப்பாவோட செகண்ட் வைஃப். எங்களுக்கெல்லாம் அம்மாவே கிடையாதுக்கா. நீ எதுக்கட கதவு மூடுன? தொரா. நாங்க இன்னைக்கு கோவாக்கு போனோம்னா திரும்பி வர 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் எங்களுக்கு போர் அடிக்காம இருக்க ஹாட் மெமரிஸ் வேணும்ல. ஏய் சுதீஷ், கால புடிடா. பச்சை கதவு தொரா. பச்சை தொரா. பச்சை கதவு தொரா. அக்கா வீணா அடம் பிடிக்காதக்கா. வாக்கா. நில்லுடி, எங்க ஓடுற? அக்கா, மண்ணு திங்கிற உடம்பு மனுஷங்க நாங்க தின்ன தப்பே கிடையாது. இந்த விஷயமெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. என்ன மன்னிச்சிருக்கா. முத வாய பொத்துறா, கத்தி காரியத்தை கெடுத்துற போல இருக்கு.